எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிர்ச்சிகரமான ஒரு விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம். ராதிகாவுக்கும் முதல்வர் விஜய் அவர்களுக்கும் இடையில் ஒரு மிக பெருமளவுக்கு சண்டை ஏற்பட்டிருக்குது. முதல்ல ராதிகா அவர்கள் நம்முடைய முதலமைச்சர் விஜயை பார்த்து ரொம்பவே அதிர்ச்சிகரமான சில விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க. உடனடியாக முதலமைச்சர் விஜய் அவர்கள் கொடுத்த அதிர்ச்சிகரமான ஒரு விஷயம்தான் மிக பெருமளவுக்கு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது. எல்லாத்துக்கும் மேலே ராதிகா அவர்கள் சில அதிர்ச்சிகரமான விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க முதலமைச்சர் விஜய் குறித்து. இது மிக பெருமளவுக்கு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது. இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழக இதை பற்றி தான் பேசிட்டு இருக்கிறாங்க. ராதிகா அவர்கள் முதல்ல என்ன சொன்னாங்க, முதலமைச்சர் விஜய் அவர்கள் அதிர்ச்சியமா என்ன பண்ணாரு அப்படிங்கறதை பற்றி நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க நம்முடைய சேனலுக்கு புதியவரா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேயர்களே, கடந்த 2 மாதங்களாக பார்த்தீங்கன்னா ராதிகாவை பற்றி தான் அனைத்து சோசியல் மீடியாக்கள்லையுமே எல்லாருமே பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்படி பேசுகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராதிகா அவர்களுடைய செயல்கள் தான். ஃபஸ்ட்டு அவங்களுடைய அப்பாவாக பார்த்த பாரதி ராஜா அவர்கள் இறந்து போயிட்டாங்க. பாரதி ராஜாவை எப்படி அப்பாவாக பார்த்தாங்க, வெறும் சொல்லால் பார்த்தாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் கிடையவே கிடையாது. பாரதி ராஜாவுடைய கடைசி நேரத்தில் அவர் சாகிறதுக்கு அந்த 1 வருஷத்தில் அவங்க தான் ராதிகா அவர்கள் தான் கூடவே இருந்து அப்படி பார்த்துக்கிட்டாங்க. பாரதி ராஜாவுடைய மனைவி, மகள் எல்லாருமே அவரை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க. ராதிகா அவர்கள் தான் ஒரு அப்பா மாதிரி பாரதி ராஜாவை பார்த்துட்டாங்க. அப்படிப்பட்ட பாரதி ராஜா அவர்கள் இறந்த உடனே மிக பெருமளவுக்கு மன உளைச்சலில் இருந்திருக்கிறாங்க. அந்த இறுதி சடங்குக்கு வந்த பாரதி ராஜாவுடைய மனைவியும் மகளையும் ராதிகா அவர்கள் கடுமையாக பேசினாங்க. சோசியல் மீடியாக்கள் முழுக்கவே ராதிகா தான் ட்ரெண்டிங் ஆகிட்டாங்க. அதன் பிறகு பாக்கியராஜ் அவர்கள் இறந்து போயிட்டாங்க. பாக்கியராஜும் ராதிகாவுக்கும் என்ன ஒரு சம்பந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராதிகா அவர்கள் தங்களுடைய ஆரம்ப கட்ட சினிமா வாழ்க்கையில் அவங்களுக்கு முழு உறுதுணையாக இருந்தது பாக்கியராஜ் அவர்கள் தானா. அதாவது சினிமா வட்டாரத்தை பொறுத்த வரைக்குமே ரொம்பவே மோசமானவங்க நிறைய பேர் இருக்கும்போது பாக்கியராஜ் அவர்கள் தான் கூடவே இருந்து ராதிகாவுக்கான அனைத்து உதவியும் பாதுகாப்பும் பண்ணி இவங்க இவ்வளோ பெரிய இடத்துக்கு வர்றதுக்கு உதவிகரமாக இருந்தாங்களாம். அப்படிப்பட்ட நண்பனான பாக்கியராஜ் அவர்களும் பாரதி ராஜா இறப்பை தாங்க முடியாமல் இறந்து போன உடனே தாங்கிக் கொள்ள முடியல ராதிகா அவர்களால் மிக பெருமளவுக்கு மன உளைச்சல் ஏற்பட்டிருந்தாங்க. அந்த இறுதி சடங்குலையும் சில பாக்கியராஜுடைய உறவினர்களோட சண்டை போட்டிருக்கிறாங்க. எல்லாருமே ராதிகாவை பற்றி தான் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ராதிகா அவர்கள் அமைதியாக இருக்காமல் குஷ்புவை பற்றி கொஞ்சம் தவறாக பேசியிருக்கிறாங்க. குஷ்புவுடைய மகள் உடல்நிலை சரியில்லாமல் போன உடனே, குஷ்பு நீலாம் ஒரு அம்மாவா உன் மகளை பெருமைப்படுத்தணும், இப்படி அவளை டெப்ரெஷன் ஆக்கி மருத்துவமனைக்கு அனுப்பலாம் கூடாது அப்படின்னு சொன்ன உடனே குஷ்பு அவர்கள் கம்முன்னு இருப்பாங்களா? அவங்க ஏற்கனவே ஒரு அரசியல்வாதி. அவங்க மீண்டும் ராதிகாவை பற்றி பேச இருவருக்கும் சண்டை ஏற்பட்டு மீண்டும் ராதிகா அவர்கள் மிக பெருமளவுக்கு பரபரப்பு எல்லாராலையும் பேசப்பட்டு வந்துட்டாங்க. இப்படிப்பட்ட ராதிகா அவர்கள் இப்போ ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் மிக பெருமளவுக்கு அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்குது. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி எல்லாருமே முதலமைச்சர் விஜய் அவர்கள் தான் மிகப்பெரிய அளவுக்கு அரசியல்வாதி, அவர் தான் எல்லாமே தெரிஞ்சவர், அவர் தான் மிக பெரும் அளவுக்கு பழமையான அரசியல்வாதி அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க. என் புருஷன் சரத்குமார் என்ன சாதாரண ஆளா? அப்பயே ஒரு கட்சியை ஆரம்பித்து இத்தனை வருஷம் அரசியலில் இருக்கிறாரு. என் புருஷனுக்கு முன்னாடி எனக்கு பொறுத்த வரைக்கும் யாருமே பெரிய ஆள் கிடையாது. இத்தனைக்கும் சிஎம் விஜய் அவர்கள் இவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டாராக இருந்து ஒரு கட்சியை ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஆனால் என்னுடைய புருஷன் ஒரு சாதாரண நடிகனாக இருந்து ஒரு கட்சியை ஆரம்பித்து இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்துட்டுருக்காரு. இத்தனைக்கும் என்னுடைய புருஷனுடைய பேக்ரவுண்டு ஒரு பெரிய சினிமா பேக்ரவுண்டோ, அவங்களுடைய அப்பா டைரக்டரோ கிடையாது. தன்னந்தனி முயற்சியில் இவ்வளோ தூரம் வந்து இன்றைக்கி அரசியலையும் குதித்து அரசியலையும் மிகப்பெரிய ஆளாக இருக்கிறாரு. அதனால் எப்பயுமே எனக்கு என் புருஷன் சரத்குமார் தான் பெரிய ஆள் அப்படின்னு சொன்னோடனே இந்த விஷயம் முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு தெரிய வந்தோடனே என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, நான் என்றைக்குமே ராதிகா மேடம் மேலே மிக பெருமளவுக்கு மரியாதையை வச்சுருக்கிறேன். அவங்க என்னை புகழ்ந்து பேசினாலும் சரி, இகழ்ந்து பேசினாலும் சரி, அவங்கள நான் என்றைக்குமே ஒரு சின்ன வார்த்தை கூட மரியாதை குறைவு இல்லாமல் பேச மாட்டேன். ஒரு பெண்ணாக ராதிகா அவர்கள் இந்த சினிமா துறையில் பண்ண சாதனை அப்படிங்கிறது 1-2 கிடையாது. நான் பெண்களை மதிக்கிறவேன். பெண்களை மதிக்கிறேன்னா ராதிகா அவர்கள் மேலே அவ்வளோ மரியாதை வச்சுருக்கிறேன். அதனால் அவங்க என்னை பற்றி என்ன தவறாக பேசினாலும் சரி, அவங்க மேலே என்றைக்கும் மதிப்பு வச்சுருக்கிறேன். அவங்க என்றைக்கும் உயர்ந்த மனிதர் தான் அப்படின்னு முதல்வர் விஜய் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. நேயர்களே, ராதிகா அவர்கள் இப்படி முதலமைச்சர் விஜயை தாக்கியிருக்கிறாங்க. ஆனால் முதலமைச்சர் விஜய் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை ராதிகா குறித்து சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க முதலமைச்சர் விஜய் அவங்களுடைய கருத்தை குறித்து? யார் பெரிய மனிதர் அப்படின்னு நினைக்கிறீங்க? யார் மேலே சரி, யார் மேலே தப்புன்னு நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை கீழே மறக்காம தெரிவிங்க. நன்றி.